ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மை சைக்கோ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பார்ட் 7 தான். ஓகே, நான் போன பாட்டில் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா டேங் உங்கள் மேலே சரி காண்டு இருந்திருப்பான். அப்படியே குடிச்சிட்டு பெட் மேலே உட்காந்துட்டு உங்களே சரியாக முறித்து பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அங்கே தான் ஸ்டாப் பண்ணேன். அண்ட் தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நாம் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ தேயாங் அப்படியே சடனாக அவங்கக்கிட்ட உங்களை அப்படியே இழுத்துட்டு பெட்க்கு போடுறான். ஸோ மறக்காமல் ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஓகே, பேக் டு ஸ்டோரி. இப்போ பார்த்தீங்கன்னா தேயாங் உங்ககிட்ட சொல்கிறான், நான் இவ்வளோ நாள் சும்மா இருந்ததுனால தான் நீ இவ்வளோ ஆடுற, எனக்கு நல்லாவே தெரியும்டி. இனிமேல் நான் சும்மா இருக்க போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லி தேயாங் எதுவுமே பார்க்காம அவனோட ஒட்டுமொத்த ட்ரெஸ்ஸுமே ரிமூவ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் என்ன பண்ண போகிறான்னு. ஸோ நீங்களும் அப்படியே பயந்துக்கிட்டேன். அப்படி நீங்கள் தேங்கிட்ட சொல்கிறீங்க, தேங் 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 வேணா தேங், இன்றைக்கி வேணா தேங், ப்ளீஸ் நானே சொல்கிறது தேங், அப்போ பண்ணுங்க தேங், ப்ளீஸ் தேங் தேங், நான் கெஞ்சி கேட்குறேன் தேங், நான் உங்கள் காலில் கூட விழுதேன் தேங், ப்ளீஸ் தேங். பட் தேயாங் ஸ்டில் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ தேயாங் நீங்கள் சொல்கிறது எதுவுமே காதில் வாங்காமல் அப்படி உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் அப்படியே தேங்க தள்ளிவிட தான் பார்க்குறீங்க. பட்டு தேங்க உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகிட்டு கிஸ் பண்ணிகிட்டே போகிறான். ஸோ அப்படியே ஃபைனலாக கிஸ் பண்ணிலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்செர்ட் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு இதில் பெயின் தாங்க முடியாத வலிக்குது தேங் தேங், ரொம்ப வலிக்குது தேங், ப்ளீஸ் தேங் ஸ்டாப் பண்ணு தேங் தேங், வலிக்குது தேங், ப்ளீஸ் தேங். அப்புறம் நீங்கள் செம்மையாடுறீங்க, உங்கள் பாடியெல்லாம் ஷிவர் ஆகுது அந்த பெயினில். ஸோ தேங் ஏய் அழாதடி அழாத, நானும் கண்ட்ரோல் பண்ணுறான்னு தான் நினைக்கிறேன், பட் என்னால் முடியாது, அழாத அப்படின்னு அவ செம்மையாக பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு இங்கே மூச்சு எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது தேங், என்னால் ப்ரீத் பண்ண முடியலை தேங் போதும் தேங் விடு தேங் அப்படின்னு நீங்கள் செம்மையாடுறீங்க. ஸோ தேங்கு புரியுது உங்களுக்கு ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ அதனால் தேங்கும் ஸ்டாப் பண்ணுறான். ஸோ அப்படியே உங்கள் பக்கத்துலேயே அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே உங்கள் ஹக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறான். உங்களுக்கு இங்கே ப்ரீத் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஹெவியாக ப்ரீத் பண்ணுறீங்க. ஸோ தேங்கம்மா இதை பார்த்துட்டு இப்போ தூங்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனுக்கு இது எதுவுமே இல்லை மாதிரி தான். ஸோ உங்களுக்கு உங்கள் ஹேண்டெல்லாம் ஷிவர் ஆகுது, உங்களுக்கு எழுந்திரிச்சு நிற்க கூட முடியலை, அவ்வளோ பாடியெல்லாம் பெயினாக இருக்குது. நீங்கள் நேற்று கூட அந்த மெய்ட் கொடுத்த அந்த மில்க் மட்டும்தான் குடிச்சிருக்கீங்க, ஒன்றுமே சாப்பிடல. அதனால் உங்களுக்கு செம்மையாக உங்கள் பாடியெல்லாம் வீக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படியே ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அன்கான்ஷியஸ் போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. தேங் தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறான். ஸோ அப்படியே எழுந்துச்சு உங்களை பார்க்குறான். ஸோ தேங்கோட மைண்ட் வாய்ஸ் என்ன இவ தினமும் எனக்கு முன்னாடி இவன் தானே வெக்கப் ஆகிட்டு எனக்கு காஃபியெல்லாம் கொடுப்பான், என்ன இவ இப்படி படுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் தேங்கோட மைண்ட் வாய்ஸு. ஸோ அப்படி உங்களை பார்க்குறான். உங்களுக்கு இன்னும் நீங்கள் நெக்கேடாக தான் இருக்கீங்க. ஸோ அப்படி தேங் உங்களுக்கு பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போகிறான். ஸோ இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் அப்படியே ஒர்க்கப் ஆகி பார்க்குறீங்க, தேங் இல்லை. ஸோ ஓகே, ரெஸ்ட் ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் இருந்து எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போகலான்னு பார்க்குறீங்க. பட் நீங்கள் 2 காலும் கீழே வச்சுருனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷோக் மாதிரி அடிக்குது. உங்களுக்கு எந்திரிக்கவே முடியாது, அவ்வளோ பாடியெல்லாம் பெயினாக இருக்குது. உங்களுக்கு உங்கள் வயிற்றெல்லாம் நீங்கள் பிடிச்சி அழுறீங்க. அப்படியே டேங்னு நினச்சி தான், ஏன் டேங் இப்படி பண்ண, என்னால் நடக்கக்கூட முடியலை, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அழுறீங்க. ஸோ நீங்கள் அழுற சத்தம் கீழே மெய்டுக்கு கேட்குது. ஸோ அப்படியே மெய்ட் உங்கள் ரூமுக்கு மேம் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். ஸோ என்னதான் இருந்திருப்பீங்க, அந்த பெட்ஷீட்டை கவர் பண்ணிக்கிறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த மெய்டுக்கு புரிஞ்சு போச்சு ஏதாவது நடந்திருக்குன்னு. ஸோ அப்படின்னு அந்த மெய்ட் உங்ககிட்ட மேம் நீங்கள் நேற்றுலேருந்து சரியாக சாப்பிடவே இல்லை, ஸோ கீழே வாங்க, நான் உங்களுக்கு
ஏதாவது சாப்பாடு கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்களுமே இல்லை என்னால் நடக்க முடியலை அந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க. மேம் வாங்க மேம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு வந்து உங்களோட ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு அப்படியே உங்களை கீழே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்களுமே அப்படியே கீழே போகிறீங்க. ஸோ கீழே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தேங்க காணும். ஸோ நீங்கள் கேட்குறீங்க அந்த மெய்டுக்கிட்ட தேங்க மேம் சார் கிளம்பி போயிட்டாரு ஆஃபீஸ்க்கு. கிளம்பி போயிட்டாரா? ஆமாம் மேம். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் டைனிங் டேபிள் போய் உட்காருங்க. ஸோ உங்களுக்கு உட்கார கூட முடியலை, அவ்வளோ பெயினாக இருக்குது. உங்கள் வயிறெல்லாம் நீங்கள் பிடிச்சிட்டு அந்த மெய்ட்கிட்ட சொல்கிறீங்க, இல்லை என்னால் உட்கார முடியல, என்னால் பெயினாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ மெய்டுமே உங்களை வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறான். ஸோ உட்கார வச்சுட்டு உங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறான். நீங்களும் வந்து அதை சாப்பிட்றீங்க. நீங்கள் செம்மையாக பசியில் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இந்த மெய்டு வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணி விடுறான். ஸோ சொன்ன போனால் உங்களோட மாதிரி பார்த்துக்கிறான். ஸோ உங்களுக்கு இந்த மெய்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த மெய்ட் கூட பேசிகிட்டு இருக்கீங்க நல்லா சிரிச்சு. ஸோ அப்போ வந்து வெளியே கார் சவுண்ட் கேட்குது. நீங்கள் என்னமோ தேந்தா வந்திருப்பீங்கன்னு நினச்சி அப்படியே வாசலுக்கு போய் பார்க்குறீங்க. பட் அங்கே அந்த கார்லேருந்து ஒரு லேடி இறங்கி வரான். ஸோ அந்த லேடி வந்து உங்களை விட 2-3 வருஷம் ஓல்டராக இருப்பா. ஸோ அப்படி உங்ககிட்ட வந்து ஹாய் ஐ ஆம் ஜியா, எங்கே தேங் இல்லையா? தேங் இல்லை, நீங்கள் யாருங்க தேங்கோட? நீங்கள் தேங்குக்கு யார் அப்படி வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அந்த லேடி வந்து தேங் வர வரைக்கும் இங்கே இருக்கிறேன். வயன் எனக்கு உங்களை தெரியும், நீங்கள் தேங்கோட ஒய்ஃப் தானே? நான் இங்கே கெஸ்ட்டாக வந்திருக்கேன். கெஸ்ட்டு நீங்கள் உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டிங்களா அந்த மாதிரி வந்து ஜியா கேட்குறான். ஸோ அதுக்கு நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே அந்த ஜியா வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அப்படியே அங்கே இருக்கிற மெய்ட்க்கு வந்து ஜியாவுக்கு காஃபி கொடுங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஸோ அந்த மெய்டுமே வந்து ஜியாவுக்கு காஃபி கொடுக்குறான். ஸோ அந்த மெய்ட் வந்து ஜியா பார்த்துட்டு செம்மையாக ஷோக் ஆகுறான். ஸோ அப்போ ஜியா வந்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, ஏன் மெய்ட் வந்து ஜியா பார்த்து பயப்படணும், அண்ட் ஜியா ஏன் மெய்டை பார்த்து ஒரு மாதிரியாக ஸ்மோக் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு புரியலை. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock இருக்கும் சரியா? ஸோ அப்போ வெளியில் ஒரு கார் சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் அப்படியே வாசலுக்கு போய் பார்க்குறீங்க. ஸோ அது டேங்தான். அப்படியே டேங் வந்து உங்களையும் கூட்டிட்டு அப்படியே உள்ளே வரான். ஸோ உள்ளே வந்து டேங்க்கு செம்ம ஷோக்கு. ஸோ அப்படியே ஜியாவை பார்த்துதான். அப்போ ஜியா தேங்க பார்த்துட்டு தேங்கிட்ட வந்து தேங் நீ வந்துட்டியா? நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தேங், நீ எங்கே போன அப்படின்னு வந்து கேட்குறோம். ஸோ தேங்க ஒன்றுமே பேசலை. ஸோ நீங்கள் வந்து தேங்க பார்க்குறீங்க. பார்த்துட்டு தேங் யார் இவங்க? தேங் வந்து அது வா நீ ரூமுக்கு போ. தேங் இல்லை இவங்க ரூமுக்கு போன்னு சொன்னேன். நான் போகிறேன் தேங் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி மூஞ்சி உருணை வச்சுக்கிட்டு ரூமுக்கு போகிறீங்க. ஸோ இப்போ ஜியா வந்து தேங்கிட்ட வரான். ஸோ தேங் வந்து அப்போ ஜியா கிட்ட கேட்குறான், ஜியா நீ எதுக்காக இங்கே வந்த? என்ன தேங் இப்படி கேட்குற? நான் உன்னை பார்க்க வராமல் வேறு யாரை பார்க்க தேங் வருவேன்? அதான் என் அப்பாவே சொல்லிட்டேல்ல, நீ என்ன தான் மேரேஜ் பண்ணிக்கோன்னு. அதான் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் கூட முடிச்சிருச்சு இல்லை, நீங்கள் ஏன் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்போ எனக்கு என்ன தேங்க ஆகுறது அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ தேங்க வந்து இந்த பாரிஜியா இப்போ எனக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சில்ல, அப்போ அவ்வளோதானா டேங்? அப்போ எங்களுக்குள்ளே நடந்ததெல்லாம் அவ்வளோதானா? நீ என்னை விட்டுட்டேல அந்த மாதிரி வந்து ஜியா சொல்கிறான். ஸோ அப்பயும் தேங்க வந்து ஒரு மாதிரி ஷோக்கா, என்னது நமக்குள்ளே நடந்ததா? நமக்குள்ளே என்ன நடந்தது அந்த மாதிரி வந்து டேங் கேட்குறான். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே ரூமில் இருந்து டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணுற அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது ஜியா நல்லாவே பார்த்துட்டு தான் இந்த மாதிரி சொல்கிறான். என்ன தேங் தெரியாத மாதிரி கேட்குறேன், அப்போ நீ என்னை விட்டுட்டேல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறேல்ல, நான் சும்மா விட மாட்டேன் தேங், நான் இதை விடவே மாட்டேன். ஜியா நீ என்ன சொல்கிற? ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் நடந்துச்சு, வேறு எதுவுமே நமக்குள்ளே நடக்கலை. ஏன் நீ போய் சொல்கிற? என்னது நான் போய் சொல்கிறியா? தேங்
உனக்கு எப்படி தேங் என் கூட அந்த மாதிரி இருந்துட்டு வேறொரு பொண்ணு கூட அகின் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மனசு வந்துருச்சு. அப்போ ஏன் நிலைமை என்ன தேங்க ஆகுறது? இந்த பாஜியா, நீ நல்லா போய் சொல்கிற. உன் மூஞ்சிலே தெரியுது நீ போய் சொல்கிறேன்னு. இந்த பாரு, இந்த மாதிரி என்கிட்ட சொன்ன மாதிரி வயன்கிட்ட போய் சொன்னேன். ஏன் நான் சொல்லக்கூடாது? நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? ஆமாடி, நீ போய் தான் சொல்கிற. பின்னா நீ உண்மையாக சொல்கிற? ஆமாம் தேயா, நான் உண்மை தான் சொல்கிறேன். வயன், நீ இங்கே வந்து இது அநியாயத்துக்கு கேளு வயன் அப்படின்னு அப்படியே மேலே பார்த்துட்டு சொல்கிறான். ஸோ அப்போ தான் தேங்குமே மேலே பார்க்குறான். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து மேலே இருக்கீங்க. ஸோ அப்படியே கீழே வந்து தேங்க முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஸோ அப்போ தேங்க வந்து வயன், இவ சொல்கிறதெல்லாம் சுத்தம் போய் நம்பாது. இவனை என்னத்தையா நம்பாதுன்னு சொல்கிறேன்? நேற்று நைட்டும் நீ இப்படி தானே என் கூட இருந்த? அந்த மாதிரி தான் நீ இந்த பொண்ணு கூட இருந்திருப்பேன். இன்னும் நான் எப்படி நம்புறது? என்னையே இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினா இந்த பொண்ணு நீ எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்ப? ஆமாம் வயன், இவ என் கூட அப்படி இருந்துட்டு பாரு, இப்போ உன்னோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டா. இந்த பாரு ஜியா, இங்கிருந்து கிளம்பு. நான் ஹாப்பியாக உனக்கு ஜியா, அந்த மாதிரி தானே நீ இப்படி பண்ண? பாவன்னு உனக்கு அம்மா கூட இல்லை. பாவம் உனக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா கொடுக்குற தெய்வத்தோட வாயிலையே கொம்பை போட்டு ஆட்டுறியா நீ? இதெல்லாம் சரியே இல்லை ஜியா, நீ ஃபஸ்ட்டு இங்கிருந்து கிளம்பு. அதை மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ வாயன் வந்தது கேட்டுட்டு, இல்லத்தையா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பற்றி தெரியாமலாம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வந்து கேட்குறான். ஸோ ஜியா வந்து, ஆமாம், உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் நீ எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஜியா, உனக்கு ஒன்றுமே தெரியாது ஜியா, இது ஃபோர்ஸ் மேரேஜ். இவ என்ன மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவ வாழ்க்கையே நாசமாயிட்டான். இப்போ நான் என் அப்பா அம்மா கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு தெரியுமா? இவ என் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி. வயன், நீ என்ன வயன் சொல்கிற? அப்போ நான் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருந்திருக்கேன். ஆமாம் தேங், நீ இல்லாமல் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பட் நீ அகெயின் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக ஆடுறீங்க. ஸோ ஜியா இது பார்த்துட்டு அப்படியே டெவிலிஷாக ஸ்மர்க் பண்ணுறான். ஸோ ஓகே காய்ஸ், நான் இந்த பாட்டு இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸ்பாட் சூன் போடுறேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தென் நான் வந்து ஒரு டிடெக்டிவ் சைக்கோ கிட்டின்னு FF போட்டிருந்தேன். ஸோ அது வந்து உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியல. ஸோ அது வந்து நான் அதில் ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ 2வது பார்ட் போடட்டுமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். ஸோ ஓகே காய்ஸ், பாய் பாய்.